ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ளமோ கைடன்ஸ் வித் ரோச்னா. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான லேட்டரல் என்ட்ரி அப்டேட்ஸ், அப்புறமா இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்னன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்எஸ்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அடுத்தபடியாக அதிகமான கேண்டிடேட்ஸை ரெக்ரூட் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம். ஓகேங்களா? யூபிஎஸ்சியில் வந்து ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியான ஹையர் பொசிஷனுக்கான கேண்டிடேட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்சியில் வந்து கிரேட் பி, கிரேட் சி இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது தான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அவங்களாம் எலிஜிபிள். ஸோ இது ஏன் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்குள்ளே வந்து ஒரு 4 கேட்டகரி வைஸ் வந்து அதை பிரிச்சிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சியில் வந்து அந்த 4 கேட்டகரி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎல், அதாவது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். அதுக்கப்புறமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்ட்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல், அதாவது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். அதுக்கப்புறமா எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ்க்கான போஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ எஸ்எஸ்சியில் மொத்தம் இந்த 4 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நான் சொன்னது வந்து சிஜிஎல் நான் சொன்னேன். ஸோ சிஜிஎல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு. கிராஜுவேட்ஸ்லாம் வந்து இதில் அப்ளை பண்ணலாம், அதாவது டிகிரி முடிச்சவங்க. ஸோ இதில் எப்படி டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் லேட்டரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணி ஒரு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிஜிஎலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சிஜிஎலுக்கு வந்து இந்த கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம். அட் த சேம் டைம் ஒரு சில கேட்டகரியில் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து ஹோல்டர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எதில் கேட்குறாங்கன்றதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சிஜிஎலுக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ். ஸோ இந்த சிஜிஎலுக்கு வந்து மொத்தம் 3 டயர் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும். ரெண்டுமே வந்து 100 மார்க்ஸ் நடக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், மேக்ஸ், சயின்ஸ் இது மாதிரியான பேஸ் கொஷின்ஸ் வச்சு இந்த 2 லெவல் நடக்கும். ஸோ டயர் 3 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் பென்னில் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து டெஸ்கிரிப்டிவ் லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் இந்த மாதிரியான பேப்பர் பெனில் நம்ம எழுதுகிற விஷயங்களை வந்து நம்ம லெவல் 3 டயர் 3ல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபார்மேட். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகிருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சிஜிஎலுக்கு ஒரு சில போஸ்ட்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 இயர்ஸ். நீங்கள் அதர் கேஸ்ட் கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் வைஸ்லேயே போட்டிருப்பாங்க ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சிஜிஎலுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியர். ஸோ ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து நம்ம டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து எலிஜிபிளாக இருப்போம். நீங்கள் வந்து அதுக்கும் வந்து 18 to 27 இயர்ஸ் நீங்கள் வந்து ஏஜ் லிமிட் பார்த்துக்கணும். ஸோ ஜேஇக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தாலே போதும். ஜேஇக்கு அப்புறமா வந்து சிஹெச்எஸ்எல் சொன்னேன், அதாவது கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோவே வந்து +2 முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து +2க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோக்கும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த 2 விஷயத்துக்குமே அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் சொன்னது வந்து எம்டிஎஸ், அதாவது மல்டி ஸ்டாஃப் டாஸ்கிங். எம்டிஎஸ்க்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ ஒரு சிலர் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் 10th அப்ளை பண்ணலாம், டிப்ளமோக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் வந்து 10th முடிச்சிருந்தீங்கன்னா 10th அப்ளை பண்ணலாம், 10th முடிச்சு டிப்ளமோக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சு இன்ஜினியரிங் கிராஜுவேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேஷனுக்கும் அந்த சிஜிஎலுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த 4 இதுலேயுமே அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் சிஜிஎலுக்கு சொன்னேன் 3 டயர் எக்ஸாம்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச்எஸ்எல், ஜேஇ அதுக்கப்புறமா எம்டிஎஸ் இந்த நான் 3த்துக்கும் வந்து எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டயர் எக்ஸாம், டயர் 1 அண்ட் டயர் 2 ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒன்று வந்து டெஸ்கிரிப்டிவ் லெவல் டெஸ்ட். ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த எக்ஸாமுக்குமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கான ஜாப் வந்து கிடைச்சிரும். ஸோ எஸ்எஸ்சி வந்து எந்த போர்டுக்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியான ஹையர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்.
ஸோ இது வந்து யூபிஎஸ்சிக்கு அடுத்த லெவலான ஒரு எக்ஸாம் சரிங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம எவ்வளோ தூரம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு யாருமே நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ளமோ முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், இல்லை 10th முடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், இல்லை கிராஜுவேஷன் இப்போ தான் லேட்டரல் என்ட்ரியாக ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பற்றி நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ.